இன்னைக்கு டேட் டிசம்பர் 30 ஆகுது. எங்கே நம்ம கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான். ஸோ நாளைக்கு டிசம்பர் 31 மார்னிங் அருண் என்னும் நான் அப்படிங்கிற யூடியூப் சேனலை ரன் பண்ணுற அருண் அண்ணா கூட நம்ம ரைட் போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு நம்ம சென்னையில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் சூப்பராக நம்ம குரூப் ரைட் பண்ண போகிறோம். 100+ பைக்கர்ஸ் வருவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. ஸோ வாங்க கிளம்பலாம். எவ்வளோ நாள் ஆச்சுல இது மாதிரி ரைடு போகு. செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது. இப்போ நம்ம கரெக்டாக சென்னை போயிட்டுருக்கோம். நம்ம ரைடில் இது ஃபஸ்ட்டு டோல்கேட். ஏன்னா இந்த காருக்கு மட்டும் டோல்கேட்டில் காசு வாங்கலை பாடுறா. இதே மாதிரி எங்கேயும் நீங்கள் ஓட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. ஓஹோ, கட்சி வண்டியா? அது சரி. ஓகே காய்ஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக். எவ்ரிதிங் கோயிங் குட். இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு. இப்படியே கண்டினியூ ஆக பார்ப்போம். ஓகே, ஃபியூல் முடிச்சுட்டு நான் அடுத்தவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் பிரேக் எடுத்தாச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 11:55 ஆகுது. நம்ம பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 880 போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரிப் 1 0 வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து கரெக்டாக சென்னை பார்த்திங்கன்னா 250 சம்திங் கிலோமீட்டர் ஏதோ காட்டுது. ஸோ கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு தான் எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டணும். போகலாமா? வாங்க போகலாம். இந்த ரைடுக்கு நான் ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது கவனிச்சிங்களா அதை? இதோ நம்ம ட்ரிப்பில் 2வது டோல்கேட் வந்தாச்சு. இந்த ட்ரிப்பில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து இங்கே வர வரைக்கும் நான் கூகுள் மேப்பே பார்க்கல. ஐயோ, நான் கூகுள் மேப்பே பார்க்காம வந்துட்டுருக்கேன். அதுதான் இதில் இருக்க ஹைலைட்டு. ஏன்னா எங்கே போனாலும் கூகுள் மேப் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது திருச்சியிலேருந்து சென்னை ஒரே ஹைவேவாக இருந்துச்சா. ஸோ அதனால் எதுக்கு நம்ம சார்ஜ் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் உள்ளே வச்சிட்டேன். இந்தோ இவங்களே போட்டிருக்காங்க நேராக போனேன் சென்னைன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க போகலாம். பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தை துண்டாக்கும் நினைப்பிது, மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே. காதல் என்றால் எத்தனையும் கனவு, கண்மூடியே வாழ்கின்ற உலகு. பெண்கள் எல்லாம் ஆணை கொள்ளும் நோயானதே. ஐயோ இந்த இளமையின் முடிவு. ஐயோ ஏன் தப்பா பண்ற? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஓ, அழகா இருக்கே. விழுப்புரம், விருத்தாச்சலம், சென்னை. இதோ நம்மளோட ரைடில் 3வது டோல்கேட். நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம ரைடு இப்போதைக்கு. எப்போதுமே நம்ம ரைடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தான் போகுது. என்ன விற்கிறாங்க? கொய்யாக்காய், வெள்ளரிக்காய், பலாப்பழம்,
சரி வாங்க நம்ம போகலாம், நம்மளுக்கெல்லாம் அது வேணாம். கொஞ்சி பேச வரியா, மூச்சுக்குள்ளார பேச்சு சொல்லி வரியா, கொல்லாம கொல்ல வாச பக்கம் வரியா, வாடி 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 என் கண்ணு குட்டி. உங்களுக்கு அந்த டாக் தெரியுதா? செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, காருக்குள்ளே போட்டு அடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஹேய் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா? ஆனால் ஆக்சுவலி பிடிச்சி அடைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப வேகம் வெக்கையாக இருக்கும்ல, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, கூட்டு போக முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் அது தாங்கிட்டு அப்படி தூங்கிடும். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வசந்த பவன். ஆக்சுவலி இது எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் ஆக்சுவலி நான் இப்போ வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணிட்டேன். இது எந்த ஊர்னு எனக்கு சரியே தெரியல. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். எனக்கு அதுவே இப்போதைக்கு போதும். வசந்த பவன்லேருந்து இப்போ நம்ம கிளம்பலாம். கிளம்பி நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக 152 கிலோமீட்டர் இருக்குது, சென்னையில் அடையார். ஸோ வாங்க கிளம்பலாம் அப்படியே. ஹைவேஸ்க்கு நடுவில் மரம் இருந்து நான் இன்றைக்கி இங்கே தான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஹைவேஸ்க்கு நடுவில் நான் மரம் பார்த்ததே இல்லை. வித்தியாசமாக இருக்கணும். நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா ஹைவேஸ்க்கு நடுவில் மரம்? எப்பட்றா எப்படி வளர்ந்துருக்கும்? ஆக்சுவலாக இவங்களே நட்டு வச்சு வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 192 கிலோமீட்டர் வந்தாச்சு. 100 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம். இப்போது ஒரு கிட்டத்தட்ட 100 வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நிற்க போகிறோம்.
இந்த அழகான இடத்தோட கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்போது. இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா 81 கிலோமீட்டருக்கு. ஸோ கிளம்பலாம். போகலாமா? ஓகே போகலாம். ஓம் நமச்சிவாய. நாங்கள் குட்டி பையன் அழகாக கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு அவன் தெரிய மாட்டான்னு நினைக்கிறேன். எங்கேயா வந்து வழி மறிச்சிட்டு நிற்கிறீங்க? என்ன வருங்க? உங்களை சென்னை அன்புடன் வரவேற்கிறது. என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு போர்டில் போட்டுருந்துச்சு. நம்ம சென்னை வந்துட்டோம். இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம இப்போ ஆவடி போயிட்டுருக்கோம். சென்னையில் ஆவடி போயிட்டுருக்கோம். நாளைக்கு காலையில் தான் மெயினான ஒரு ட்ரிப் இருக்குது. அந்த ட்ரிப்பை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க.